18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வெல்கம் டு மோனியன் மாப்பிள்ள. காதல் கட்ஸ் கிடையாது, இப்போ வாக்கிங் ஸ்ட்ரீட். ஃபைனலி இந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி இங்கே வந்து இறங்கிட்டோம். பிரச்சனை இல்லாமல் 10 ரூபாவில் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இருந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளே போனால் ரொம்ப ஃபன்னாக நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போடுற சவுண்ட் இங்கே கிளியுது, உள்ளே எந்தளவுக்கு கேட்குன்னு எங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரீட் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன எதுன்ட்டு. நல்லா இருக்கா உண்மையிலே இங்கே வைப்பு அந்த அளவுக்கு இருக்கா, இவ்வளோ நாள் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து இல்லையா, மனைவிமார்களுடன் வரலாமா வேணாமா, அப்படி மேக்ஸிமம் வராதிங்க, இருந்தாலும் வரலாமா வர வேணாமாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஓகேங்களா, இங்கே பாரு அப்படி கூட்டமாக போய்ட்டு இருப்பாங்க. அப்படி அங்கே எங்கன்னு பார்க்குறப்போ தரைக்கரையே பார்க்குறப்ப தெரியுதா செய்யும், அதுக்கு வந்து அடிக்கக்கூடாது சரியா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஏன் நீ அவங்கள பார்க்குற? நான் பார்க்கல, நான் சும்மா கடையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அங்கிட்டு சுற்றி. சரி பாரு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை சரியா. ஓகே, இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. வாங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க நாங்கள் காலையில் உள்ளே வந்த ஸ்ட்ரீட்டு. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு, கிரேசி வீட் மேன், கஞ்சா தான் இங்கே ஆரம்பிக்குது ஃபுல்லாக. காலையில் நாங்கள் இது வழியாக தான் வண்டியில் போனோம். போகிறப்ப எப்படி இருந்துச்சு ரேட்டு அந்த கிளிப் ஆட் பண்ணி விட எப்படி கசன்னு இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் கலராக இருக்காங்க. கடையிலேருந்து இங்கே பாருங்க, இதுலேருந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கானுங்க. எல்லாம் போனேன்னா சும்மாவே வாயை பார்ப்போம். மோனி எல்லாத்தையும் ஆன்னு பார்த்துன்னு இருக்கா. ஆனால் லேடிஸ் தான் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. இங்கே பாருங்க போட்டு அடி தூக்கி எடுத்துக்கிட்டானா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கேர்ள்ஸ். காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? கேர்ள்ஸ் கொஞ்சம் அசந்தீங்கன்னா உள்ள தூக்கிட்டு போய் ஓடிவாங்க. பார்த்தீங்களா கசகசம் திட்டினே இருக்கு என்னன்னே தெரியாம. நம்ம வாடகை வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அசிங்கமா திட்டு அந்த அக்கா எதுக்குன்னு தெரியாம. அப்படியா? ஐயோ எடிட்டர் அதை அப்படியே அப்ரூவ்டா இது பண்ணிரு. ஸோ இங்கே வந்து வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஃபுல்லாமே வந்துட்டு பாருங்க எல்லா பக்கமும் கலர் கலராக இருக்கானுங்க அது இதுன்ட்டு. ஆனால் அங்கங்கே போலீஸும் இருக்காங்க. எம்மாடி ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள ஒய்ஃபோட தயவு செஞ்சு வந்துடாதீங்க, வரவே வராதீங்க. எம்மாடி இந்த மாதிரி எந்த ஏரியாக்குள்ளேயும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அது ஒய்ஃபோட கண்டிப்பாக வந்துடாதீங்க. ஒரு ஆள் மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சராக சுற்றின்னு இருக்காப்புல, பார்த்தா பயப்படுற மாதிரி. எது பார்த்தாலும் பயம் வராது, ஆசை தான் வரும் போல் அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க எல்லாம். கசன்னு போனே இப்படி வாங்கிறாத பேய்கிட்ட. இங்கே இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா வர்றவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுல்லாக கசன்ட்டு எல்லாமே டான்ஸ் ஷோ பாரு அந்த மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பக்கத்துல பாத்துட்டியா? சும்மா வெள்ளவெளியேட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க, எங்க ரெண்டு வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே கட் பண்ணி இங்கே பீச்சில் இருக்கோன்னு சொல்லி எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போது வாக்கிங் ஸ்ட்ரீட்டு முடிஞ்சு என்ன சொல்ற? ஓகேங்களா, சில நிறையா குளறுபடியான ஓடி வந்துருச்சு. இப்போ நான் வந்து என் ஒய்ஃபோட போயிருந்தேன். நீ என்ன நினைக்கிற சொல். ஆனால் நான் வந்து ஓகே சும்மா டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ ஓப்பனம் காமிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஷிட், ரொம்ப மன வருத்தம் ஆகி போச்சு எனக்கு. என்னால் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஆமாம் ஓகேங்களா, தயவு செய்து ஒய்ஃபோட வராதிங்க, குடும்பத்தோட வந்துடாதீங்க. குடும்பத்தோட தயவு செய்து வராது. உள்ளதான் ஒருத்தவங்க குழந்தைங்களும் தந்துட்டாங்க. என்னம்மா பண்றீங்க? ஐயோ சாமி. துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காதமுக்கு முதுகமுக்குன்னு ஐயோ விஷயம். நாங்கள் வந்து வீக்கெண்டில் வரல அப்படின்னு நினச்சோம். ஆனால் வீக்கெண்டில் வந்து இன்னும் ரொம்ப க்ரௌடடாக இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்பயே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. ஓகேங்களா, எந்த அளவுக்கு எப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா பிடிச்சி உள்ளே இழுத்து தூக்கிட்டு போயிடுவோம் போல. நம்ம அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. லேடிஸ்ன்ற ஒரே காரணத்தினால என்னை விட்டுட்டாங்க. இவரையெல்லாம் உள்ள பிடிச்சி இழுத்து தூக்கி ஓடிடுவாங்க போல. கட்டி பிடிச்சிட்டான் ஒருத்தனை போய்
வா என்னை வா உள்ள வண்டி விடுங்கடா அப்படின்னு அவர் அழுதுட்டு ஓடியே போய் என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓடியே போயிட்டான். ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலமா இருக்கும். எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு இந்த ரொம்ப சவுண்டாக இருக்கிற பிளேசஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா வைப்பாக இருந்தால் ஓகே இருக்கும்னு நினச்சேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பட்டாயா எப்படி இருக்கும், வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோஸ் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது இல்லை. அப்படி பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கவே மாட்டேன். உள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறப்போ தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. இது வந்து ஒய்ஃபோட வர வேண்டிய பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஓப்பனுங்க இதுல நாங்க சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஓப்பன்னா அப்படி ஒரு ஓப்பன். அவங்க எல்லாமே இருக்கு. போதும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. எல்லாமே இருக்கு. நீங்க காட்டு ஓப்பனா எல்லாமே பப்ளிக்கா இங்க வரைக்குமே வந்துட்டாங்க, பீச் வரைக்குமே நிக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜும் பேசுறவங்களும் இருக்காங்க. வா தலைவா வா மச்சான் தலைவா வாங்க தலைவா ஒரு பார்த்துட்டு வா அக்கா கூப்பிட்டு வாங்க அவங்க வீட்டுக்காரன்றாங்க. ஐயோ டே ஃபேமிலி ஷோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளேசஸ் வந்து நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா பேச்சுலரா வரீங்கன்னா ஃபன்னா இருக்கும். ஆமா, ட்ரை பண்றது. எங்களை மாதிரி துபாய் கேங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பேச்சுலருக்கு கண்டிப்பா வந்து நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள வந்து வீக்கெண்டில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியாக வரவங்களுக்கு மற்ற நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் போன இந்த வாட்டர் கேமு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளேஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அது என்னன்னா எதுவும் நம்மள எதுவும் பண்ற மாதிரியோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ இருக்காது. மூஞ்சி முன்னாடி அட்டையை நீட்டினே இருக்கானுங்க, அது வேற விஷயம். மற்றபடி பாய்ஸாக இருந்தால் பிடிச்சி இழுக்கிறாங்க, தடவுறானுங்க, அது பண்ணுறாங்க. மற்றபடி என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவருக்கு என்கிட்ட பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நாங்களே ஒரு மாதிரி எங்களுக்குள்ளே பேசிக்க ஒரு மாதிரி ஆகி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டோம் வெளியே. அது செட் ஆகாது நமக்கு, இது நமக்குண்டான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதனால் சரி வா வந்து கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து வெளியெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க, பப்பு பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது வேற மாதிரி இருக்கு. பெங்களூரில் எப்படி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இருக்குமோ நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அங்கங்கே ஃபுட் ஸ்டால் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இப்போ வாக்கிங் அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அந்த மாதிரி ஏரியா கிடையாது, இது வேற மாதிரி ஏரியாவாக இருக்குது. இது வந்து வெறும் பார்ட்டி பப் அந்த மாதிரி கிடையாது. ஆமாம், ஆக்சுவலாக நிறைய கிளிப்ஸ் வந்து எடுத்தோம், அதெல்லாம் அந்த வீடியோ ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சாம்பிளாக ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம், முன்னாடியே அதை ஆட் பண்ணியிருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஒரு இடத்துல அவங்க எடுத்தா திட்டுறாங்க. அப்புறம் ஒரு சில இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டாந்து நீட்டிட்டான், அப்போல்லாம் நான் பயந்து கட் பண்ணிட்டேன் நிறைய இடத்துல. அது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் அந்த அளவு தான் எடுத்து அங்கே மாதிரி எங்கேயா கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். சாம்பிளாக பார்த்துக்கோங்க. அது வேற யூடியூப் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு வேற எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஃபுல் கண்டென்ட் அது. ஆமாம், நான் வந்து மேக்ஸிமம் கட் பண்ணிடுறேன். எதுவுமே ஒரு அங்கங்கே ரேண்டம் ஃபுட்டேஜாக மட்டும் வைக்கிற மாதிரி பார்க்குறோம். இது இருக்கல சின்ன எபிசோடா வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி, எபிசோட்லாம் கிடையாது, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேமிலிக்கு அவேர்னஸ் வீடியோ, பேச்சுலருக்கு ஓகே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே. எனக்கு வந்து பெருசாக ஹாப்பினஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனதில் வந்து ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகே, ஃபேமிலிஸ்க்கு ஒன் டைம் கூட வாட்சபிள் கிடையாதுங்க. மூவி மாறன் மாதிரி புதுசட்டை மாற மாதிரி சொல்லலாம், எதுக்கு எடுத்துருக்காங்கன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை பார்த்தோன்னா பேச்சுலர் எடுத்தோன்னா சூப்பர் ஹிட் படம், 100 நாள் ஓடும் தேட்டரில், அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம். வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆமாம், எனக்கு அங்கே மன உளைச்சலாக இருந்துச்சு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து இங்கே உட்காந்து அமைதி காத்து வாங்கலாம், கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கோம். பீர் அடிச்சுனுங்கிறாங்க. ஆமாம், நமக்கு முன்னாடி சரக்கை போட்டு பீரை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இயற்கை காத்தே வர விடாம பண்ணுறானுங்க. எல்லாம் பொல்யூஷன் காத்து தான் வர விட்டுட்டு இருக்கான் ஜாலியாக. பாருங்க உக்காந்துட்டு வைபு தாங்க வாழ்கிறாங்க. சேரை போட்டு உக்காந்து பீச்சை பார்த்துட்டு தம் ஒரு கையில் பீர் ஒரு கையில், அவ்வளோதான் முடிஞ்சு லைஃப். இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு ஜாலியாக. பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஓகே, இதோட நாங்கள் கட் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்புறோம். டாடா பாய். அடுத்த நல்ல எபிசோடு சந்திப்போம். Ta 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 ta